கர்த்தருக்கு பயப்படுதலை தவறாய் அப்ரோச் பண்ணுகிற ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம். ஒரு குரூப் இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை தவறான விதத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னா, கடவுளை குறித்த தவறான ஒரு புரிதல். அவங்க புரிஞ்சிருக்கிறது தப்புன்னு சொல்றதை விட கடவுளை அறகுறையாய் புரிந்து வைத்திருப்பது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக அவங்க சொல்றது கடவுள் பரிசுத்தரா இல்லையாங்க? கடவுள் நீதி நியாயம் உள்ளவரா? ஆமா. கடவுள் ஓவர் பரிசுத்தரா? ஆமாங்க. கடவுள் வல்லவரா? ஆமாங்க. கடவுள் மாட்சிமையின் தேவனா? ஆமாங்க. பாவத்தை கண்ணோக்கி கூட பார்க்க மாட்டாரா? ஆமா ஆமா. எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே உண்மை. என்ன பிரச்சனைனா வெறும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெறும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கடவுளை குறித்த தவறான புரிதல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அறகுறையான புரிதல் ஜனங்களுக்கு வந்துடுது. அது நிமித்தமாய் கடவுளை கண்டு பயப்படுகிறார்கள். அது ரெண்டு விதமா வெளிப்படுது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இப்போ இவங்க இப்படி இருக்கிறதுனால, ஒரு பக்கம் பரிசேயர்கள் அல்லது பயந்து ஓடுறதுனால, இப்போ சிலர் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறப்போ அடுத்த எக்ஸ்ட்ரீம் தான் போக தோணும். அங்கிருந்து வெளியே வரணும்னா சில நேரம் அப்படியே இழுத்துக்கிட்டு வரணும். இழுத்துட்டு வந்தால் ஓவரா இப்படி வந்துடலாம், ஜாக்கிரதையாக இல்லைன்னா. சிலர் இப்படி வர்றது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருப்பது. இந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் கர்த்தருக்கு பயப்படுதல ரொம்ப அந்த மாதிரி வசனங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, அந்த வசனங்களை ஒட்டுமொத்தமாக விட்டுறது, அதை கண்டுக்கிறதே இல்லை, அது இல்லாத மாதிரி செய்வது. சொல்ல போனால் அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்றது. எது? இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் நமக்கு பொருந்துகிற ஒரு வேதத்தின் போதனையாவே எடுத்துக்க மாட்டாங்க. இது பழைய ஏற்பாடு, நாம நியூ கவனன்ட்டுக்கு வந்துட்டோம், புதிய உடன்படிக்கை மக்கள் நாம, இது நமக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுவாங்க. இது உண்மையா? கரெக்டா? இது யோசித்து பாருங்க. நான் சொன்னது போல 100 தடவைக்கு மேலே கர்த்தருக்கு பயப்படுறத பாசிட்டிவாக சொல்லுது வேதம். சரி, அவங்க சொல்கிற இந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்துப்போம், இது வெறும் பழைய ஏற்பாடு அப்படின்றாங்க. நான் புதிய ஏற்பாட்டில் வசனம் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:31 பாருங்க. புதிய ஏற்பாட்டு சபை எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு பாருங்க. 31, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எப்படி பெருகினார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெரிய புதிய ஏற்பாட்டு சபை. அல்லது 1 பேதுரு 2 பேதுரு எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகள் எழுதுகிறார். புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எழுதுகிறார். எப்படி வாழணும்னு எழுதுறப்போ எப்படி என்னன்னு சொல்றாரு பாருங்க. 16, சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். 17, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எப்படி சொல்ற பாருங்க. தேவனுக்கு என்ன சொல்லுங்க? தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ராஜாவோட தேவனை வேற லெவலில் வைக்கிறாரு. ராஜாவை கனப்படுத்தின்ட்டு தேவனை கண்டு பயந்துருன்றார். அல்லது எபேசியர் 5:21 பாருங்க. எபேசியர் 5:20 இது புதிய ஏற்பாட்டு இது கிடையாதுன்னு சொல்றவர்களுக்கு இது காமிக்கிறேன். எபேசியர் 5:21, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. மனைவிகளை கீழ்ப்படிய சொல்லுது. ஆனா முந்தின வசனம் 21 எல்லாரையுமே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய சொல்லுது, இன்க்ளூடிங் மனைவிகள், புருஷர்மார்கள் எல்லாரையுமே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய சொல்லுது. எதை வச்சு சொல்லுது? தேவ பயத்தோட, அதாவது கடவுள் பயம் இருக்கிறதுனால நீங்க ஒருவருக்கு ஒருவர் முதல்ல கீழ்ப்படிங்கன்ட்டு அப்புறம் தான் மனைவிகளுக்கு குறிப்பான இது பவுல் போதிக்கிறார், பேதுரு போதிக்கிறார், பவுல் போதிக்கிறார். விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாங்க. அல்லது வெளிப்படுத்தல் எடுத்துக்கோங்க, வேதத்தினுடைய கடைசி அந்த புஸ்தகம், பரலோகத்தில் அந்த புதிய வானம் பூமி வர்றப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுகிற ஒரு புஸ்தகம். அதில் பாருங்க, வெளிப்படுத்தல் 19:5, மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே
அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே. எப்படி சொல்லுது பாருங்க, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அப்போ நம்ம தேவனை துதிப்போம், ஆனால் ஏதோ ஒரு விதமான அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்மகிட்ட இருக்கும். சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் அவருக்கு பயப்படுகிற ஒரு அந்த மனப்பான்மையோடு நாம் அவரை துதிப்போம். ஆக்சுவலாக புதிய உடன்படிக்கைன்னு ஒரு ஸ்பெஷல்ட்டியே, புதிய உடன்படிக்கையில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்று இதை வச்சுக்கணும். தெரியுமா உங்களுக்கு? சிலர் சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, இது பழைய ஏற்பாட்டு போதனை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கர்த்தருக்கு பயப்படுதல்லாம் அவசியமே கிடையாது, அதை பேசாது, புதிய ஏற்பாட்டு சபையில் பேசாது, அது நமக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். புதிய உடன்படிக்கைன்னு அதனுடைய ஒரு ஸ்பெஷலே என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜனங்களுக்கு வரும்ன்றது தான் வாக்கு பண்ணப்பட்டது. எரேமியா 32 பாருங்க, 32 எரேமியா 32:39 வாசிக்கிறேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு 40 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி. புதிய உடன்படிக்கை பற்றி பேசுது. நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. 41 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். என்ன சொல்றார்? பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை தான் நித்திய உடன்படிக்கைன்னு அளிக்கப்படுகிறது. இந்த நித்திய உடன்படிக்கையில் என்ன ஒரு ஸ்பெஷல்? தேவன் சொல்றாரு, இதுவரைக்கும் இந்த ஜனங்களை என்ன பண்ணாலும் ரட்சித்தாலும் மீட்டெடுத்தாலும் எவ்வளோ அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் திரும்ப திரும்ப என்னை விட்டு விலகிட்டே போறான், அவன் முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு புதிய உடன்படிக்கையை நான் கொண்டு வருவேன், ஒரு நித்திய உடன்படிக்கை. அதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். நானே செய்வேன்றார். எனக்கு பயப்படுற பயத்தை இருதயத்தில் எந்த விதமாக வைப்பேன்னா, அதனாலே அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இது பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கைன்னு சொல்கிறதெல்லாம் செல்லாது. இது புதிய உடன்படிக்கைன்னு ஒரு ஸ்பெஷல். ஆனால் இந்த குரூப், இந்த எக்ஸ்ட்ரீம் குரூப் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அப்படி இருக்கிறதுனால இவங்க இது தூக்கி ஏறி இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த குரூப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுளை எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, கடவுளை பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னா, வெறும் சேவியர் அண்ட் ஃபோர்கிவர், ரட்சகராக பார்க்குறாங்க, மன்னிக்கிறவராக பார்க்குறாங்க, கிருபை காட்டுறவராக பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்த்தாங்க? சிருஷ்டி கர்த்தா நீதிபதி. இவங்க எப்படி பார்க்குறாங்க? ரட்சகர், மன்னிக்கிறவர். இவங்க கடவுளை எப்படி பார்க்குறாங்கன்னா, கடவுளுடைய குணாதிசயங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பானவர், வெறும் அப்படி பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க? வெறும் பரிசுத்தர், நீதி நியாயம், வல்லவர். இவங்க மெயினாக வெறும் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பானவர். அதாவது நான் போதிக்கிறதுக்காக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இவங்க சுத்தமாக கடவுள்கிட்ட நீதி நியாயமே இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல வரல நான். அவங்கள்ட்டையும் அந்த அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எதை வலியுறுத்துறாங்கன்னா, இதை தான் வலியுறுத்துறாங்க. அவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பானவர். அவங்க எதை வலியுறுத்துறாங்க, அதை எதை பெருசுப்படுத்துறாங்க? வெறும் அவர் நீதி நியாயம் உள்ளவர், அவர் வல்லவர். இப்போ இவங்க இப்படி கடவுளை ஒரு விதமாக சிந்திக்கிறதுனால, கடவுளை குறித்த எண்ணங்கள் இப்படி இருக்கிறதுனால, வெறும் இப்படியே வலியுறுத்திட்டு போகிறதுனால, அவங்க தங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அவங்கள மாதிரி நினைக்கல. அந்த குரூப்பில் எனக்கு தகுதியே இல்லை, தகுதி இல்லாத பாவின்னு நினைக்க. இந்த குரூப்பில் எப்படி நினைக்கிறாங்க? எனக்கு இல்லாத தகுதியா? கடவுள் என்ன மன்னிச்சிட்டாரு, கடவுள் என்ன மன்னிச்சிட்டார், நீதிமான் ஆக்கிட்டார், ஆகவே எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. சரி, அதில் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் தொடர்ந்து கேளுங்க. இந்த குரூப்பில் அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாமல், தொடர்ந்து அவங்க கடவுளுடைய சட்டத்திட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? இங்கே தான் வம்பு வரும். இவங்க தப்புன்றது தெரியும். நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேளுங்க. இந்த குரூப்பை, இந்த எக்ஸ்ட்ரீம் குரூப்பை, சட்டத்திட்டங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு ஒரே ஒரு பிரயோஜனம் தான் இருக்குது. கிறிஸ்துக்கிட்ட உன்னை கொண்டு வந்துருச்சா, பிரமாணம் உன்னை கிறிஸ்துவிட்ட கொண்டு வந்துருச்சா,
உன் பாவத்தை உணர்த்திருச்சா? பிரமாணம் செய்ய முடியலன்னு உனக்கு காமிச்சிருச்சா? உனக்கு ரட்சகர் தேவைன்னு காமிச்சிருச்சா? கிறிஸ்துட்ட கொண்டு வந்துருச்சா? அதுக்கப்புறம் பிரமாணத்தை தூக்கி எறிஞ்சிரு. கிறிஸ்துட்ட வந்துட்டியா, இனி பிரமாணத்துக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லை. 10 கற்பனையா அதெல்லாம் வாசிக்காத, அதெல்லாம் தேவையே கிடையாது உனக்கு. கிருபைக்குள்ள வந்தாச்சு. இப்போ பிரமாணத்துக்கும் நமக்கும், இப்போ புதிய ஏற்பாட்டு ஒரு புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கு பிரமாணத்துக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு பிரமாணத்தை ஒட்டு மொத்தமாக கழிச்சு கட்டிடுவாங்க இந்த எக்ஸ்ட்ரீம்ல. நீ தேவன் சொல்ற இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் இருக்கிறாரு, நமக்கு ஆவியானவர் சொல்றபடி நம்ம செய்வோம்ட்டு கண்டதையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. குற்றஞ்சாட்டும்படி நான் சொல்லவில்லை, போதிக்கிறதுக்காக இப்படி 2 எக்ஸ்ட்ரீமை வர்ணிக்க விரும்புகிறேன். ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக செஞ்சு காமிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓஹோ, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது, சத்தியம் இதுக்கும் நடுவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த குரூப்புக்கு சட்டத்திட்டங்கள் பாரமாக இருக்குது, இவங்களுக்கு பாரமே இல்லை. ஏன்னா அதை கண்டுக்கிட்டா தானே பாரம், கண்டுக்கிறதே இல்லை அதை. அப்போ பாரம் எங்க? எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்ற மாதிரி ஒரு பிக்சரை கொடுக்கறது. எப்படி வாழ்ந்தாலும் எல்லாம் ஒன்று தான், ஏன்னா எல்லாம் கிருபை தான். கிருபைனால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிருபைனால் காக்கப்படுறோம், கிருபைனால் போய் நம்ம சேர்றதுனால நாம் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம், பரிசுத்தத்தில் வளர்கிறோம், இதெல்லாம் நித்தியத்துக்கும் தேவையில்ல, இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கும் தேவையில்ல, எல்லாமே கிருபை தான் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீமில் சொல்லுவார்கள். இவங்க சொல்கிறதுல சில காரியங்கள் உண்மை. என்ன பிரச்சனை, ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போயிட்டாங்க. தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? இது ஏன் தவறுன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இவங்க சொல்றதுல சிலதெல்லாம் உண்மை. தேவன் இரக்கமுள்ளவர்ன்றது உண்மை, கிருபை உள்ளவர் உண்மை, அன்பானவர் உண்மை, அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார் உண்மை, நம்ம நீதிமான் ஆக்கி இருக்கிறார் உண்மை, எல்லாம் உண்மைதாங்க. ஆனா வெறும் அதையே பேசிட்டு இருக்காங்க இவங்க. அப்புறம் அதை வச்சுக்கிட்டு இன்னொரு என்ன பண்றாங்க, சட்டத்திட்டங்கள் தேவையில்ல, இதை ஒட்டுமொத்தமாக தூக்கி அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது, எந்த விதத்தில் நமக்கு அது பிரயோஜனமே கிடையாது, அப்போ அதை பிரசங்கம் பண்ண தேவையில்ல, அதை ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஒரு விசுவாசி பரிசுத்தத்தில் வளர தேவையில்ல, அவன் பரிசுத்தத்தில் வளர வளர தேவனுடைய ஆசீர்வாதங்களும் அதிகமாக அனுபவிப்பான்ற கருத்தெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. எப்படி வாழ்ந்தாலும் ஒன்று தான், அவர் எப்படியும் கடைசியில் கொண்டு போய் சேர்த்துருவாரு. இதுதான் கிருபை அப்படின்னு கிருபையை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த குரூப் கடவுளை ஆராதிக்கிறப்போ ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், ரொம்ப ரூல்ஸ் ரிச்சுவல்ஸ், ரொம்ப சடங்கு சம்பிரதாயம், அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படி ரொம்ப ஓவராக அந்த மாதிரி இருக்கும். இந்த குரூப் ஆராதிக்கிறப்போ ஒழுங்கே இருக்காது, அலங்கோலமாக ஒழுங்கு இல்லாமல். அந்த குரூப் ஆராதிக்கிறப்போ ரொம்ப ஓவர் ஒழுங்கு, கொஞ்சம் லைட் அடிச்சிட்டா கொஞ்சம் ஏதோ கோச்சிப்பாங்க, உடனே ஓகே அப்படி கர்த்தருக்கு பயப்படுதலே இல்லை அப்படின்வாங்க. இந்த குரூப் ஒழுங்கே இருக்காது, ஒழுங்கீனமாக இருக்கும், அலங்கோலமாக இருக்கும். ஆராதனை மட்டும் இல்லை, வாழ்க்கையும். ஏன்னா அவங்க தான் நம்புறாங்கல்ல, எப்படி வாழ்ந்தாலும் ஒன்று தானே, அவர் கிருபை தான். இந்த எக்ஸ்ட்ரீமில் சிலர் இருக்கிறதுக்கு காரணம் அந்த குரூப் தான் நான் நினைக்கிறேன். இந்த குரூப் அந்த குரூப் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கு, ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் வந்ததே இந்த குரூப்னால தான் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து விட்டு வரணுன்ட்டு ட்ரை பண்ணி இப்படி கொஞ்சம் ஓவராக வந்துட்டாங்க, அவ்வளோதான். இவங்க தப்பு என்னன்னா, இது சரின்னு நியாயப்படுத்திக்கிட்டு இப்போ இந்த குரூப்பில் இருக்கிற பிரசங்கள்லாம் கேட்டிங்கன்னா ஒரு விதமாக தான் இருக்கும். கடவுளுடைய இரக்கம், கிருபை, அன்பு, அவ்வளோதான். கடவுள் பரிசுத்தர், நீதி நியாயம் உள்ளவர், நம்மகிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், அதெல்லாம் இருக்காது. கடவுளுடைய மேன்மை, மாட்சிமை, மகிமை, அவர் பெரியவர், அவருக்கு முன்பாக நாம் பணியணும், அதெல்லாம் இருக்காது. அந்த குரூப்ட்டு அதுதான் இருக்கும், இந்த குரூப்ட்டு அது இருக்கவே இருக்காது. இந்த குரூப் மற்றவங்களை எப்படி நடத்துவாங்க? இந்த குரூப் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்னு சொல்கிற குரூப்பு. கொஞ்சம் ஒழுங்கினமாக இருந்தால் கூட பரவாயில்ல, மற்றவங்க தப்பு செய்கிறப்போ நியாயப்படுத்துவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிற குரூப்பு. இந்த குரூப்பு மற்றவங்க தப்பு செய்கிறப்போ, எந்த குரூப்பு? கடவுளை கண்டு பயந்து ஓடுற குரூப் அல்லது பரிசேனை போல சமாளிக்கிற குரூப்பு.
இந்த குரூப் வந்து மற்றவன் தப்பு செஞ்சுட்டா அவனை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கடவுள் எப்படி பார்க்குறாங்க, நீதி நியாயம் உள்ளவர். தப்பு செஞ்சுட்டியா தண்டிக்கணும் அப்படின்ட்டு தப்பு செஞ்சவனை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அவனை போட்டு மிதிப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் ஒரு இறக்கம் அவங்கள்ட்ட இருக்காது. இவங்க இறக்கம் கிருபன்ற பேரில் தப்பு செய்கிறவனை நியாயப்படுத்துவாங்க. அதனால என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல்ன்றதை தப்பாக அப்ரோச் பண்ணால் எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள். நீங்கள் அந்த தவறான எக்ஸ்ட்ரீமில் அப்ரோச் பண்ணால் அது அப்படியே எல்லாத்தையுமே பாதிக்குது. இந்த தவறான எக்ஸ்ட்ரீமில் கர்த்தருக்கு பயப்படுதலே தேவையில்லை, இது பழைய ஏற்பாட்டு போதனை தான், இப்படிலாம் பேசுகிறதுனால இது இப்படி போக வாய்ப்பு உண்டு. இந்த குரூப் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு வர்றப்போ தங்களுக்கு ஓவர் தகுதி இருக்குன்னு நினச்சிப்பாங்க. வாக்குத்தத்தனுடைய கண்டிஷன்லாம் பார்க்குறதே கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அடுத்த வசனத்துக்கு போயிடுவாங்க வசதியாக. நான் கேட்குறேன், இந்த குரூப் பண்ணுறது சரியா? கிடையாது. இந்த ரெண்டு குரூப்பில் என்ன பிரச்சனை? இவ்வளோ வித்தியாசமான குரூப்பை நான் வர்ணிச்சிருக்கிறேன். இவங்க ரெண்டு குரூப்புக்கும் ஒருத்தர் ஆகாது. இவங்க போட்டு இவங்கள உண்டு இல்லாமல் ஆக்குவாங்க, இவங்க வந்து இவங்கள உண்டு இல்லாமல் ஆக்குவாங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன தெரியுமா பிரச்சனை? கர்த்தரை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கிடையாது, அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து வெறும் கர்த்தர் வந்து வெறும் நீதி நியாயம் உள்ளவர், பரிசுத்தர், வல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மெயினாக அதை மட்டும் வலியுறுத்துக்கிறாங்க. இவங்க வந்து கர்த்தர் வந்து வெறும் இரக்கம், அன்பு, கிருபையானவர், இதை மட்டும் வலியுறுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு. என்ன பிரச்சனை? வெறும் கர்த்தருடைய ஒரு சைடு, ஒரு பக்கத்தை மட்டும்தான் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகிடுது, கர்த்தருக்கு பயப்படுதல் வர்றப்போ அதை தப்பாக அணுகிறாங்க, தப்பாக அப்ரோச் பண்ணி வாழ்க்கையே தப்பாக போகுது, எல்லாமே தப்பாக போகுது. இதுக்கு தீர்வு என்னங்க, சொல்யூஷன் என்னங்க? கர்த்தரை அறகுறையாக புரிஞ்சிக்காம முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து வல்லவர் மாத்திரமல்ல, அவர் நல்லவர். ரெண்டுமே உண்மை. ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கணும் பாருங்க, எதையுமே விடக்கூடாது. அவர் வல்லவர் மற்றும் நல்லவர். அவர் சிருஷ்டி கர்த்தா மற்றும் ரட்சகர். அவர் வந்து பிரம்மாண்டமானவர், மாட்சிமை உள்ள தேவன், எல்லாத்தையும் கடந்து இருக்கிறார், கடவுளா இருக்கிறார். அதே நேரத்தில் மனு அவதாரம் எடுத்து நம்ம நடக்கிற மண்ணில் நடந்து நம்மை போல நமக்காக வாழ்ந்து நம்ம கிட்ட வருகிறவர் இம்மானுவேல் தேவனாய் இருக்கு. ரெண்டுமா இருக்கிறார். இதுக்கு இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல நீங்க கர்த்தரை முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால், முழுமை ஹோல் பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. யாருமே கர்த்தரை பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கல. ஆனா கர்த்தருடைய எல்லா குணாதிசயங்களையும் எடுத்துக்கலன்னா, அவர் அந்த விதத்தில் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு முழுமையா புரிஞ்சுக்கலன்னா தப்பா போயிடுவோம் இந்த விஷயத்துல. அதனால தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அதாவது இவங்க செய்கிற தப்பெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லல, கர்த்தருடைய குணாதிசயங்களை பற்றி பேசுகிறேன். அவர் வல்லவர், எல்லாம் சொல்லுங்க கர்த்தர் வல்லவர், எல்லாம் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். ரெண்டுமே, அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். அல்லது கர்த்தர் எல்லாத்தையும் கடந்தவர், அதே நேரத்தில் சமீபமாய் இருக்கிறவர். அந்த குரூப் எல்லாம் வெறும் அவரை வந்து கடந்தவரை போல பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் எல்லாத்துக்கும் கடந்தவர், நம்ம அப்படி. இந்த குரூப் வந்து என்னமோ தோல் மேலே அவர் மேலே போட்டுக்கிட்டு போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டுமே உண்மை. எது? அவர் எல்லாத்தையுமே கடந்தவர், ஆனால் சமீபமாய் இருக்கிறவர். அவர் நீதி நியாயம் உள்ளவர். ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நீதி நியாய சிஸ்டம், கோர்ட் சிஸ்டம், நியாயாதிபதியை காட்டிலும் அவர் பர்ஃபெக்டான நியாயாதிபதி, நீதிபதி. பர்ஃபெக்ட் நீதியை எதிர்பார்க்கிறவர், ஓவர் நீதி எதிர்பார்க்கிறவர் நம்ம கண்ணோட்டத்தில். ஆனால் அதே நேரத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ரெண்டுமே உண்மை. பர்ஃபெக்ட் நீதிபதி, அதே நேரத்தில் இரக்கத்தில், ரெண்டுமே. அதனால தான் வெறும் ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்றை விட்டுட்டா இது மாதிரி போயிடுவோம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அல்லது இந்த ஒரு, அதாவது கடவுளை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையே தப்பாக போயிடுங்க. கடவுளை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டா கர்த்தருக்கு பயப்படுதலை தப்பாக புரிஞ்சுப்போம், வாழ்க்கையே தப்பாக போயிடும். கர்த்தருடைய எல்லா குணாதிசயங்களையும் நாம் எடுத்துக்கணும். இவங்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். இவங்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற நல்லது என்னது? கர்த்தரை பற்றி சில உண்மையான காரியங்கள் நம்புறாங்க. என்ன பிரச்சனை வரும் அதே வலியுறுத்துறாங்க. நாம் அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்க்கணும். அந்த குணாதிசயங்களை
கர்த்தரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும், புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் முழுமையாக புரிஞ்சிக்க அப்போ தான் அந்த உண்மையான பயப்படுதல் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.